ஓம் சாந்தி. இன்றைய முறையில் பாபா காம சிதை ஞான சிதை. சிதைனா ஆத்மா உடல் இருக்கிறது, அது எப்படி செயல்படுகிறது, அதனுடைய பலனை எப்படி அனுபவிக்கிறது என்பதை கட்டாயம் கூறுகின்றார். ஆத்மா புரிய ஞானம்தான். ஆத்மா இப்பொழுது அழுக்கடைந்து விட்டது, எப்படி அழுக்கடைந்தது, அதெல்லாம் முழு ஞானமும் நமக்கு தருகின்றார். ஆகவே இப்பொழுது நமக்கு குறிப்பாக கூறுவது என்னவென்றால், துவாபர யுகத்திலிருந்து கலியுகம் வரைக்கும் தேக உணர்விலிருந்து நாம் 5 விகாரங்களில் சென்றதால் அந்த விகாரங்களில் செல்வதைத்தான் காமசிதை, அனைத்திலும் மிகப்பெரிய விகாரம் காமம். அந்த சிதையில் அமர்ந்து தமோ பிரதானமாகியுள்ளோம். இப்போது தந்தை என்ன செய்கின்றார்? ஆத்மாவை ஞான சிதையில் அமர்த்துகிறார். சிதை என்றால் நெருப்பு. காம அக்னியில் இருந்தது முன்பு, இப்பொழுது ஞானம் யோகம் என்ற அக்னியில் அமர்த்து உட்கார இருக்கிறார். ஆகவே இதனால் தூய்மையாக்கப்படுகிறது அல்லவா? சிதையினாலே நெருப்பு, அக்னி என்ற பல பெயர்கள் உண்டு. அது அந்த காம சிதையில் அமர்ந்து அந்த துவாபர யுகத்திலிருந்து இப்பொழுது கலியுகம் வரைக்கும் 63 பிறவி அதில் போனதால ஆத்மா கருப்பாகி விட்டது. நெருப்புல போட்ட பொருள் எரிந்து எரிந்து கருப்பாயிடுச்சு. அதனால்தான் தந்தையும் இப்பொழுது சங்கம யுகத்தில் பாருங்க, நாம் அழுக்கானது எதனால? எத்தனை பிறவி? 63 பிறவி. பாபா ஒரே பிறவியில நம்மை தூக்கி வழிகாட்டி ஞான சிதையில் அமர்த்தி, ஞானமும் முதல் உள்ள போனாதானே யோக அக்னியில் உட்காரும். ரெண்டும் தேவை. அதனால் ரெண்டையும் சேர்த்து ஒரே பொருளில் கூறுகின்றார். ஞான சிதையில், ஞானம் என்ற அக்னியில், வேள்வியில் நம்மை அமர வைப்பதால் ஆத்மா எந்த அளவுக்கு சதோ பிரதானமாக ஆகிவிட வேண்டும் என்று கூறுகிறார். ஆகவே நாம் இதையெல்லாம் சிந்தனை செய்து பார்க்கும்போது எவ்வளவு குஷி வருகிறது. அழுக்கடைய தெரிந்தது என்றால் புரியாமலேயே அழுக்கடைந்து விட்டோம். டிராமாவில் அப்படி இருக்கிறது என்று கூறிவிட்டார் தந்தை. ஆனால் இப்பொழுது தந்தை முழு அழுக்காகனாதால் தான் என்ன ஆயிடுச்சு? துக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால இப்போது நம்ம எப்படி இருந்தோம்? கலியுக விகாரிகளாகி ஆகிவிட்டோம். இதிலிருந்து பாபா சத்யுக நிர்விகாரி ஆவது எப்படி என்று அதற்கான வழியை சொல்கிறார். நம்ம கூட பக்தியில் என்னன்னு சொல்லியிருந்தோம்? பாபா என்கிட்ட ஒரு நற்குணமும் இல்லையே, பாருங்களேன், வாங்க என்று கூப்பிட்டுட்டு இருந்தோம். அதனால இப்ப சங்கம யுகத்துல நமக்கு புரிய வைக்கிறார். துக்கத்துக்கெல்லாம் எது எது காரணம், ஏன் இந்த மாதிரி ஆனது. 5 விகாரங்கள் என்றாலே என்னவென்று தெரியாது இருந்தோம், காரிருளில் இருந்தோம் பக்தியில. அதனால காம விகாரம் தான் விஷம் ஆத்மாவுக்கு. ஆத்மாவுக்கு எப்பவுமே விஷம் சரீரத்துக்கே போட்டுனா எவ்வளோ துடித்து துக்கித்து வேதனை அனுபவிக்கிறது, உடலை விட்டே பிரிந்து விடுகிறது. அது பாபா அப்படி பிரிய வைக்கக்கூடிய, இம்சை தரக்கூடிய விஷயத்தை எப்போது சொல்வதில்லை. ஆத்மா சரீரத்தின் மூலமாக சரீர உணர்வுக்கு அடிமையாகி விகாரங்களில் சென்றிருந்ததை காமச்சிதை என்று கூறுகின்றார். காம விகாரத்தில் சென்றதை குறிப்பாக அப்படிப்பட்டு இருந்த நம்மை துக்கத்துல நெருப்புல விழுந்திருந்தா எவ்வளவு துடிப்பு இருக்கும், அவ்வளோ சமமான துக்கம் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். பாபா இப்பொழுது அந்த துடிப்பு துக்கத்திலிருந்தெல்லாம் விடுதலை கொடுத்து சுகமுள்ளவராக ஆக்குவதற்கு பாருங்க, துக்கத்தை நீக்கி சுகத்தை தருபவர் தந்தை. அவரிடம் முழு ஞானமும் உள்ளது. ஞானமும் கொடுத்து அதற்குரிய வழிகாட்டியாகவும் வந்திருந்து நம்மை தூக்கி சின்ன குழந்தை போல ஞான சிதையில், ஞான அக்னியில், ஞான வேள்வியில் அமர்த்துகின்றார். அதனால் ஆத்மா
தூய்மை அடைந்து கொண்டே வருகிறது, கரைகளெல்லாம் நீங்கிக் கொண்டே போகிறது. பலனாக இப்பொழுதுக்கும் பலன் கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது. துக்கம் எல்லாம் தூர போயிடுச்சு, சுகம் அனுபவம் செய்கின்றோம். எல்லாத்தையும் அனுபவித்து மூர்த்தியாகி அதீந்திரிய சுகத்தை பெறுகின்றோம் ஞான சிதையில் அமர்ந்து. அதனால்தான் சங்கம யுகம் விசேஷமான யுகம் என்று வர்ணிக்கப்படுகிறது. பலனை சத்தியுகத்தில் அனுபவிக்கின்றோம். சக்கும் ஆனால் பாபா கொடுக்கிற இனிய மருந்து, ஞான மருந்து என்னவென்று பார்ப்போம். பாபா ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை செய்து உடனடியாக மற்ற அனைத்து தர்மங்களையும் விநாசம் செய்விக்கிறார். அந்த மனிதர்கள் பிறப்பு சதவிகிதத்தை குறைப்பதற்காக எவ்வளவு மருந்துகள் முதலியவற்றை உருவாக்குகின்றனர். பாபாவிடமும் ஒரே ஒரு மருந்து தான் உள்ளது. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையாக போகிறது. அந்த மாதிரி சமயம் வரப்போகிறது. அனைவரும் சொல்வார்கள், இவர்களோ தூய்மையாகிவிட்டனர், பிறகு மருந்து முதலியவற்றெல்லாம் இவங்களுக்கு என்ன அவசியம் உள்ளது என்று. உங்களுக்கு பாபா அப்படிப்பட்ட மருந்து தந்துள்ளார். என்ன மருந்து? மண்மனா பவ என்ற மருந்து. இதன் மூலம் நாம் 21 பிறவிகளுக்கு தூய்மையாகி விடுகிறோம். அன்பின் சொரூபம், இதனை பற்றி நாம் இப்பொழுது கொஞ்சம் பார்ப்போம். பாபா அன்பின் கடலானவர். அதுக்கு உதாரணமாக ஒன்று கூறுகின்றார். எது நண்பனுக்கு பிடித்தமானதாக உள்ளதோ அதுதான் நட்பு செய்பவருக்கும் விருப்பமானதாக இருக்கும் அல்லவா? இதுவே அன்பின் சொரூபம் ஆகும். நடப்பது, உண்பது, பருகுவது மற்றும் அவருடனே இருப்பது அனைத்தும் சிநேகத்திற்குரியவரின் மனதிற்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். எனவே எந்த ஒரு எண்ணம் அல்லது செயல் செய்கிறீர்களோ அது சிநேகத்திற்குரிய நண்பனாக நமக்கு தந்தை கிடைத்துள்ளார். அந்த தந்தையின் மனதிற்கு விருப்பமானதா என்பதை முதலில் யோசியுங்கள். அதுபோல் உண்மையான சிநேகம் உடையவர் ஆணியர்கள் என்றால் நிலையான யோகி, நிரந்தர யோகி, மேலும் எளிதான ராஜயோகி, சகஜயோகி ஆகிவிடுவீர்கள். சிநேகம் உடைய சொரூபத்தை சமானமான சொரூபமாக மாற்றிவிட்டீர்கள் என்றால் அமரபவ என்ற வரதானம் கூட கிடைத்துவிடும். மேலும் பிரிந்திருக்கும் தன்மைக்கு சதாகாலம் விடை கொடுத்து விடுவோம். சாக்கார முரளி, ஞான சிந்தனை. ஒருபோதும் முரளியை தவறவிடக்கூடாது. முரளியை தவறவிட்டால் ஆப்சண்ட் ஆகிவிட்டீர்கள் என்றாகிறது. முரளியினால் எங்கே அமர்ந்திருந்தாலும் புத்துணர்ச்சி பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். வெளியில் எங்கு சென்றாலும் கூட தூய்மையாக இருக்க வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறார். வைஷ்ணவர் ஆகி இருக்க வேண்டும். வைஷ்ணவர்களும் 2 விதமாக உள்ளனர். வைஷ்ணவர் வல்லபாச்சாரியாகவும் உள்ளனர். ஆனால் விகாரத்தில் செல்பவர்களும் உள்ளனர். பவித்திரமும் கிடையாது. பாபாவை தவிர வேறு யாரும் கிடையாது. ஒருவருடைய நினைவினால் தான் தமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானமாகி விடுவீர்கள். படிப்பில் மிக நன்றாக இருக்க வேண்டும். உணவு பானத்தின் பத்தியமும் அவசியமாகும். ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் ஏழையாகி விடுவீர்கள். ஸ்ரீமத் படி முழுமையாக நடப்பதன் மூலம் சிரேஷ்டமானவராக ஆகிவிடுவீர்கள். பாபா அப்படிப்பட்ட மருந்து தந்துள்ளார், மன்மனா பவ என்ற மருந்து. அதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு தூய்மையாகி விடுகிறீர்கள். பாரதவாசிகள் இச்சமயம் தெய்வீக தர்மத்திலும் கீழானவராக ஆகியுள்ளனர். ஆத்மாவின் அல்லது பரமாத்மாவின் ரூபம் மிகவும் சூட்சுமமானது. மனிதர்கள் எவ்வளவு பக்தி செய்கின்றனர், சரீர சம்பந்தமான யாத்திரைகள் செய்கின்றனர். எப்போதுமே ஆத்ம அபிமானி நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஆத்மா அசரீரியாக வந்தீர்கள், அசரீரியாகவே செல்ல வேண்டும். ஓம் சாந்தி.